பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கேன். ஆக்சுவலாக அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குட்டி பாப்பு கார்ட்டூன் சேனல் என்னோட செகண்ட் சேனல். என்னோட ஃபஸ்ட்டு சேனல் என்னென்னா KBV கார்ட்டூன்ஸ். அதுலேயுமே நான் வந்து உனக்காக பிறந்தேனே அப்படிங்கிற சீரியல் வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியூஸ் வந்து கம்மியாக தான் போணுச்சு. லைக் 200 250 அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி இதில் வந்து புதுசாகவே இந்த சீரியல் வந்து போட்டேன். ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா என்னோட உனக்காக பிறந்தேனே சீரியல் அப்படியே பாதிலே நிற்கிது. அதை வந்து எனக்கு இதுக்கப்புறம் கொண்டுட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. எனக்கு சேனல்லையோ இல்லைனா வீடியோஸ்லையோ எதனாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் அந்த சீரியலை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் சப்போர்ட்டை என்னோட அந்த சேனலுக்கு கொடுங்க. நான் அந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு சஜஷன் கொடுங்க, அந்த சீரியலை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா வந்து அது அப்படியே பாதிலே நிற்கிது. கொஞ்சம் சிஸ்டர்ஸ் மட்டும் கேட்குறீங்க அடுத்த எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. சிஸ்டர் அதில் வியூஸ் ரொம்ப டவுனாக வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் நான் அதை வந்து எபிசோட் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னோட லாஸ்ட் ஹோப் வந்து சரி ஓகே இங்கே உள்ள நம்ம சப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் இந்த எபிசோட் பார்த்துட்டு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதிக்கு மித்ராவையும் உனக்கு வைஷுவையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு தோணுதுடா அர்ஜுன். பாட்டி, நான் எப்படி பாட்டி? டே அர்ஜுன், எனக்கு புரியுதுடா இது உன்னை எவ்வளோ சங்கடப்படுத்துதுன்னு. ஆனால் பாட்டிக்கு வேற வழி தெரியலடா அர்ஜுன். உனக்கு நல்லாவே தெரியும்டா, ஆதி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்டா அர்ஜுன். இந்த நேரத்தில் அவனை என்னால் சத்தியமாக கன்வின்ஸ் பண்ண முடியலடா. ஏன்னா அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடானா திடீர்னு மித்ராவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறான். எனக்கு ஆதி எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மறுபடியும் ஒரு புது லைஃப்க்கு போகணும் தாண்டா விரும்புகிறேன். அதனால் எனக்கு வேற வழி தெரியலடா அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன்டா, நீ வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தாண்டா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ப்ளீஸ் அர்ஜுன், என்னடா சொல்கிற? பாட்டி எனக்கு புரியுது பாட்டி, ஆனால் நான் எப்படி பாட்டி? அர்ஜுன் என்னடா யோசிக்கிற? ஒருவேளை நீ யாரையாச்சும் விரும்புறியா அர்ஜுன்? சாச்சா, அப்படிலாம் இல்லை பாட்டி. இது சரியா வரும்னு எனக்கு தோணலை பாட்டி. டே அர்ஜுன், அதெல்லாம் சரியா வரும்டா. அதோட நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லைடா. நான் அவங்களுக்கும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா. கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நான் நல்ல முடிவாக சொல்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏற்பட்டிருக்க குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஆதி மித்ராவையும் நீ வைஷுவையும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான்டா. அர்ஜுன், வைஷு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவள் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சதுடா. அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுடா. அதனால தான் ஆதிக்கு அந்த பொண்ணு கேட்கலானே நான் சொன்னேன். ஆனால் நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடாதல அர்ஜுன். நாம் ஒன்று நினச்சா கடவுள் இவங்களுக்கு இவங்க தானே முடிச்சு போட்டு வச்சிருப்பாருடா. எனக்கு என்னமோ ஆதிக்கு மித்ராவும் உனக்கு வைஷுவும் தான் கடவுள் போட்ட முடிச்சுன்னு நான் நினைக்கிறேன்டா அர்ஜுன். ஐயோ பாட்டி, எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல பாட்டி. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அர்ஜுன், என்னோட கடைசி நம்பிக்கையே நீ தாண்டா அர்ஜுன். எனக்கு வேற வழி தெரியல அர்ஜுன். ப்ளீஸ்டா அர்ஜுன், எனக்காக வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கோடா. என்ன நம்புடா. கண்டிப்பா நீ வைஷு கூட நல்ல சந்தோஷமா வாழுவடா. வைஷு ரொம்ப நல்ல பொண்ணுடா. உன் லைஃபை கண்டிப்பா அவ கலர்ஃபுல்லா மாத்துவாடா. நீ இழந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே வைஷு மூலியமா உனக்கு கிடைக்கும்டா. ப்ளீஸ்டா அர்ஜுன், ப்ளீஸ்டா எனக்காக கல்யாணம் பண்ணிக்கடா. ப்ளீஸ்டா அர்ஜுன், எனக்கு வேற வழி தெரிலடா. நான் வேணும்னா உன் காலில். ஐயோ, சின்ன பாட்டி, நீங்க போய் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி பாட்டி, சரி, நான் எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பாட்டி. நான் வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க பாட்டி, ப்ளீஸ். அர்ஜுன், நிஜமாதான் சொல்றியாடா? உண்மையாவே நீ வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? ஆமா பாட்டி, உண்மையா தான் சொல்றேன். நான் வைஷுவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் பாட்டி. அர்ஜுன் கண்ணா,
உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. என்ன நீ எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாத்திருக்கன்னு தெரியுமாடா? இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு எப்படிடா தீர்வை கொண்டுட்டு வர போறேன்னு நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடா? ஆனால் இன்னைக்கு எல்லா குழப்பமும் உன்னால தீர்ந்துருச்சுடா. ரொம்ப ரொம்ப நன்றிடா அர்ஜுன், ரொம்ப நன்றிடா. ஐயோ என்ன பாட்டி இதுக்கு போய் எனக்கு நன்றிலாம் சொல்றீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா பாட்டி? நீங்க கவலைப்படாம இருந்தா அதுவே போதும் பாட்டி. அர்ஜுன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப ரொம்ப நன்றிடா அர்ஜுன். அதோட பாட்டி எதை பண்ணினாலும் உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன்டா. நீ வேணா பாருடா, வைஷு கண்டிப்பா உன் லைஃப்பை மாத்துவா. உன் லைஃப் பழைய மாதிரி நல்லா மாறும்டா. அதுக்கப்புறம் பாட்டி எதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு உனக்கு பின்னாடி புரியும்டா. ரொம்ப ரொம்ப நன்றிடா அர்ஜுன். ஐயோ பாட்டி எதுக்கு பாட்டி மேல மேல நன்றி நன்றின்னு சொல்லி என்ன சங்கடப்படுத்துறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே அதுவே எனக்கு போதும் பாட்டி. சரிடா சரிடா அர்ஜுன், ரொம்ப பெரிய குழப்பம் தீர்ந்து இன்னைக்கு தாண்டா நான் நிம்மதியாகவே தூங்க போகிறேன். சரிடா அர்ஜுன், நான் நாளைக்கே பொண்ணு வீட்டில் பேசுகிறேன்டா இதை பற்றி. ரொம்ப நன்றிடா அர்ஜுன். அப்புறம் கண்டிப்பாக வைஷு தாண்டா உன் லைஃப்பை மாற்ற போகிற அந்த தேவதை. சரி பாட்டி, டைம் ஆயிடுச்சு பாருங்க, நீங்க போய் தூங்குங்க. சரிடா அர்ஜுன், குட் நைட்ரா. கடவுளே, இப்போ நான் எடுத்திருக்க முடிவு சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பாட்டி என்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சி கேட்கும்போது என்னால் சத்தியமாக அவங்களுக்கு மறுத்து நோன்னு சொல்ல முடியலை. அதே டைம் வைஷ்வை என்னால் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்க முடியுமான்னு தெரியலை. நீங்கள் தான் கடவுளே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கணும். மித்து, நான் சொல்கிறத கேளுடி. பேசாமல் நீ நானும் இந்த ஜாபை ரிசைன் பண்ணிடலாண்டி. வேறு ஏதாச்சும் கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு போகலாம் மித்து, ப்ளீஸ் டி. வைஷு, என்னடி பேசுன நீ? ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வேற ஜாப்க்கு போகணுமா? இங்கே பாரு வைஷு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். குலைக்கிறனா என்றைக்குமே கடிக்காதடி வைஷு. அப்படியே இது கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், சரியா? அதோட இவனா ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஜாபை வேற ரிசைன் பண்ணமா? ஏண்டி நீ வேற? இங்கே பாரு வைஷு, நான் ஃபைனலாக சொல்கிறேன், என் சம்மதம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதோட லக்ஷ்மிமாவும் என் சம்மதத்தை மீறி இந்த கல்யாணத்தை ஒன்றும் பண்ணி வைக்க போகிறது கிடையாது, சரியா? அதனால இவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம ஜாபை ரிசைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஓகேவா? ஐயோ இல்லடி மித்து, எனக்கு என்னமோ ஆதி சார் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவர் சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்ன மாதிரி தெரியலடி. அவர் சீரியஸா சொன்ன மாதிரி தாண்டி இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு எதுவுமே சரியா படலடி மித்து. ஒழுங்கா நான் சொல்றதை கேளுடி ப்ளீஸ். வைஷு, நீ பயப்படுற மாதிரி ஃபர்ஸ்ட் எதுவும் நடக்காதுடி. அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதோட உன் மித்ரா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆனா அந்த இம்மோடய நிறுத்திக்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆனா உன எதுவுமே தேவையில்ல, ஓகேவா? நீ உன் மித்துவை மட்டும் நம்பு, என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும், ஓகேவா? அதோட என் சம்மந்தம் இல்லாமல் நான் ஒத்துக்காம இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது, ஓகேவா? என்னமோ போடி, உன்னால மட்டும் தாண்டி எல்லா சிச்சுவேஷனுமே இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண முடியுது. இந்நேரம் உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவ்வளோதான். சரி சரி, நீ பாட்டுக்கு இந்த ஜாபை விட்டுட்டு வேற ஜாபுக்கு போகலான்னு சொன்னியே, என்ன மேடம் மறந்துட்டீங்களா? அர்ஜுன் இங்கே தான் இருப்பாரு, தெரியும் தானே? என்னடி என்ன சொல்ற நீ? ஓ, இப்போ நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல, அப்படிதானே? என்ன மேடம், வேற ஆஃபீஸ்க்கு நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா டெய்லியும் அர்ஜுனை அங்கே நின்று இங்கே நின்று போறப்ப வரப்பெல்லாம் எப்படி சைட் அடிப்பீங்க மேடம்? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு எல்லாரையும் விட என் மித்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என் மித்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே. போதுமா? அதே தாண்டி நானும் உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என் வைஷு தான் முக்கியம். அவளோட ஹாப்பினஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே, சரியா? சும்மா நீ இதே பற்றி யோசிச்சிட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு போய் வேலையை பார்ப்போம். சரிடி. அப்புறம் எதுக்கும் ஆதி சார்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருடி, ஓகேவா? ஐயோ வைஷு, தேவையில்லாமல் அவனுக்கு நீ ஓவராக பில்டப் கொடுத்து பயந்துகிட்டு இருக்க. அவன் அந்த அளவுக்கு வர்த்தெல்லாம் இல்லை, ஸோ அதனால் தட்டி விடு, ஓகேவா? ஹே, குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங் வைஷு. குட் மார்னிங் சூர்யா. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே கேபினுக்கு வந்திருக்கீங்க? ஒர்க் ஏதாச்சும் அசைன் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவா என்ன? நோ மித்ரா, அது சார் ஏதோ கிளைண்ட் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னாரு. ஸோ உன்னை ரூம்க்கு வர சொன்னாரு, அதை இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன். மித்து, என்னடி சூர்யா இப்படி சொல்றாரு? அவர் எதுக்கடி காலையிலே ஒன்று வர சொல்லணும்? சரி, எதுக்கு காலையில என்னை கூப்பிட்டு வச்சு இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான். சே, அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அவன் என்ன ஜென்மனே தெரியல. அவன் கூப்பிட்டா உடனே நான் போயிடணுமா? என்னால் போக முடியாது. சூர்யா, இல்லை சூர்யா, எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன், ஓகே? ஐயோ இல்ல மித்ரா, இதையும் ஆதி சார் சொல்லி தான் அனுப்புனாரு. உனக்கு எவ்வளவு முக்கியமான ஒர்க் இருந்தாலும் அதை அப்புறம் பாத்துக்கலாமா, ரொம்ப அர்ஜென்டா உன்னை சீக்கிரமா வர சொன்னாரு. சோ ப்ளீஸ் மித்ரா, நீ போகலைன்னா அவருக்கு என்கிட்ட தான் கேட்பாரு, ஓகே? ஓகே சூர்யா, நான் போறேன், நீங்க போங்க. ஓகே மித்ரா.
தூ என்னடி இது ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவர் என்னடி காலையிலே உன்னை கூப்பிட்டுருக்காரு. கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சரி எதுக்குடி என்னை இரிட்டேட் பண்ணி டென்ஷன் பண்ணி பார்க்கறதுல அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதனால தான் இப்படி வந்தோடனே என்னை கூப்பிட்டுருக்கான். ச்சே, இன்னைக்கு ஃபுல்லாக அவனை பார்க்கவே கூடாதுன்னு வந்தேன். ஆனால் இப்படி காலையிலே வர சொல்லுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்னதான் நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசுலன்னு தெரியல. எனக்கு இருக்கு அவனுக்கு. பைஷு, நான் போயிட்டு வந்துடுறேன்டி. ஐயோ, ஏன் தான் இந்த ஆதி சார் இப்படி பண்றாருன்னே தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சல்லை கெட்டிங். அட மனைவி, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஹேய், சும்மா எனக்கு காலையிலே டென்ஷன் பண்ணாத சரியா? உன் மூஞ்ச பார்க்க எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. என்ன விஷயமோ சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்புறேன். அச்சச்சோ, என்ன மித்துமா சொல்ற? உனக்கு என்ன பாக்குறப்போ இரிட்டேட் ஆகுதா? ஆமா, உன்னை பாக்குறப்ப நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது. போதுமா? ஐயோ மித்துமா, நீ இரிட்டேட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றது. ஹே, சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஓ, நீ அப்படி வர. சரி சரி, ஓகே ஓகே. கண்டிப்பா ஒர்க் இருக்குதான். அதை செய்ய சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னது. முதல்ல என்ன ஒர்க்குன்னு சொல்றியா? நான் கிளம்புறேன். அட கொஞ்சம் பொறுமையா இருங்க மனைவி, சொல்ல தானே போறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஹே, நீ சும்மா என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல்ல என்ன மனைவின்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு அப்படியே கேட்க செம்ம காண்டாகுது. என்னது காண்டாகுதா? உன்னை காண்டாகணும் தாண்டி நான் இதெல்லாம் சொல்றது. ஹே, இப்ப என்ன உனக்கு? காலையில என்ன டென்ஷன் பண்ணணும், இரிட்டேட் பண்ணணும், அதானே? பண்ணிட்டியா? நான் கிளம்பவா? என்னது கிளம்புறியா? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ளன்னு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இது சும்மா சாம்பிள்மா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. ஏ, இங்க பாரு, உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஒழுங்கா என் ஒர்க் என்னன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். சரி சரி. ஆமா, உனக்கு நிறைய ஒர்க் வேற இருக்குல்ல. அது ஒன்றும் இல்ல, மாமாக்கு காலையிலே ரொம்ப தலைவலிக்குதா, அதனால ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. வாட்? நான் உனக்கு காஃபி போட்டு தரணுமா? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ? இங்க பாரு, உனக்கு காஃபி வேணும்னா பிஏ இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. சும்மா தேவையில்லாம இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. அண்ட் உனக்கு காஃபி போட்டு தரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் கிளம்புறேன். அட என்ன மனைவி, நீங்க மூவி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்ன? புருஷனுக்கு பொண்டாட்டி தான் காஃபி எல்லாம் போட்டு தருவாங்களாம். அந்த உரிமையில தான் நான் கேட்டேன். பொண்டாட்டியா? யாருக்குடா பொண்டாட்டி? நீ எனக்கு பொண்டாட்டி, ஓகேவா பொண்டாட்டி? கடவுளே, நீ ஏன்டா இப்படி காலையில என்ன கூப்பிட்டு வச்சு இரிட்டேட் பண்றனே தெரியல. நீ கூத்தனு உன்னை மதிச்சு வந்தல்ல, என்ன சொல்லணும்? சீ, அப்படா காலையிலே நல்லா இரிட்டேட் பண்ணியாச்சு. பாத்துடி. விண்ணின் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்ணின் விழியில் என்னையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலையே மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்த்தால் காதல். என்ன கண்ணடா இது? என்னடா நடக்குது இங்க? இவன் என்ன பழி வாங்கதான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். உண்மையாவே இவன் பழி வாங்கதான் கல்யாணம் பண்றானா? இவன் அந்த பொண்ணை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, விடு என்ன, விடு. இங்க பாரு, ஒரு லிமிட்டை ரொம்ப ஓவரா கிராஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னது? என்னடி, நான் ஏதோ வேணும்னே ஒன்னு அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி ஓவரா பேசுற. சரி போனா போகட்டும், கொஞ்ச நாள்ல உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்துல நீ தடுக்கி விழ போனப்ப நான் தாங்கி பிடிச்சேன். ஏதோ ஒன்னு வேணும்னே பிடிச்ச மாதிரி ரொம்ப ஓவரா பேசுற. ஹே, இங்க பாரு, ஒரு மண்ணாங்கட்டி மனிதாபிமானமும் நீ எனக்கு காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல சரியா? சும்மா தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அப்புறம் ஒன்னு சொன்னியே, உனக்கு எனக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு. அது எப்பவுமே நடக்காது. ஏன்னா உன்னை நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டேன். சீ, உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது. எப்பா என்ன கண்ணுடாது. இன்னொரு வாட்டி அவ கண்ணை பார்க்கவே கூடாது. மாயக்காரி, கண்ணுக்கு என்னதான் வச்சிருக்கானே தெரியல. டே வருண், நீ எப்படா வந்த? ஆமா, நீங்க என்ன பண்ற? ஓ, சாருக்கு நான் எப்ப வந்தேன்னு தெரியாதுல்ல. ஆமாமா, சார் தான் ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் வந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துட்டேன்.
ஓ சரிடா. என்னது பிஸியா இருந்த போது வந்தியா? டேய் வருண், அது அது ஏதோ அவ ஸ்லிப்பாக போகும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சா, அவ்வளவுதான். ஆனா திமிர் பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறா பாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அவளை பழிவாகாம நான் விட மாட்டேன்டா வருண். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. ஓ ஆமால, நீ மித்ரா சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது பழிவாங்க தானே? ஆமா தானே மச்சான்? ஆமாண்டா. இதுல உனக்கு என்னடா டவுட்? நான் என்ன அவ அழகுல மயங்கியா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அவளை பழி வாங்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கவே போறேன். கண்டிப்பா அவ பண்ணன எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து நான் பழி வாங்குவேன்டா வரும். நீ வேணா பாரு. ஆமா ஆமா, நீ எப்படி பழி வாங்க போறன்னு அந்த லட்சணத்தை தான் என்னோட சேர்த்து ஆடியன்ஸும் பார்த்தாங்களே. என்ன ஆடியன்ஸ் அப்படிதானே? என்னது? இல்ல மச்சான், நீயே மித்ரா சிஸ்டர் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ண போற. அதான் மச்சான், நீ எப்படி மித்ரா சிஸ்டர் பழி வாங்க போற அப்படின்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்ல வந்த மச்சான். ஓ அப்படி சொல்ல வந்தியா? ஆமாண்டா வரும். அவளை நான் கல்யாணம் பண்றதே அவளை பழி வாங்குறதுக்காக மட்டும் தான்டா. ஆமா ஆமா மச்சான், நீ பழி வாங்க தான் மச்சான் கல்யாணமே பண்ண போற. நான் நம்புறேன் மச்சான், நான் நம்புறேன். ஆடியன்ஸும் நம்புவாங்க. என்ன ஆடியன்ஸ் அப்படிதானே? டேய் நீ என்னடா ஆனா உனா ஆடியன்ஸ் கிட்டே கேட்டுட்டு இருக்கா? இல்ல மச்சான், நடக்கிறது எல்லாத்தையும் என்னோட சேர்ந்து அவங்களும் பாக்குறாங்கல்ல, அதனாலதான் மச்சான். மத்தபடி ஒண்ணும் இல்ல மச்சான். ஓ சரிடா வரும். டேய் அப்புறம் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தியா? சீக்கிரம் கூட சைன் போட்டு தரேன். டேய் ஆதி, என்னடா பண்ற? இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அவளையும் அவ கண்ணையும் பத்தி யோசிச்சிட்டே இருக்க? கடவுளே. ஆதி, ஹே ஜானு, தூங்காம இந்த நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி ஆக்சுவலா பாட்டி உன் மேல செம்ம கோவத்துல இருக்க. சுச்சு அப்படியா? என் ஜானு டாலிங்க்கு என் மேல அப்படி என்ன கோவம்? ஆமா, பின்ன நீ தானே அடிக்கடி சொல்லுவ நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. ஆனா என்கிட்டே நீ மித்ராவை பத்தி சொன்னதே இல்லையில, அதான் உன் மேல எனக்கு செம கோவம். என்கிட்டே நீ மறைச்சிட்டல. அச்சோ சாரி ஜானு டார்லிங், அது நான் வேணும்லாம் சொல்லாம இல்ல ஜானு, சாரி மன்னிச்சிடு. உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான், சாரி. சரி சரி, போனா போட்டுனே உன்னை இந்த ஒரு டைம் மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க ராஜமாதா. சரி சரி, ஆமா மித்ராவை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியாடா? அவளை உனக்கு தெரியுமா? இல்ல பொண்ணு பார்க்க வந்த இடத்துலதான் அவளை பாத்திருக்குன்னு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ஐயோ என்ன ஜானு டார்லிங், மித்ராவை உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குது. இப்போ என்ன பண்றது? பேசாம அந்த திமிர் பிடிச்சவ தான் இவன்னு சொல்லிடலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவளை எனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே ஜானுக்கு தெரியும். அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்குமே. இப்போ என்ன பண்ணலாம்? சரி சமாளிக்கலாம். ஆதி, டேய் ஆதி, போன் கிட்ட தான்டா கேக்குறேன். என்னடா யோசிக்கிற? இல்ல ஜானு டார்லிங், அது அவளை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே எனக்கு அவளை கொஞ்சம் பிடிச்சது. அதோட பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளும் இருந்தாளா, அதனாலதான் ஜானு நான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டேய் ஆதிக்கண்ணா, என்னடா சொல்ற? மித்ராவை இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்திருக்கியா? ஆனா இத பத்தி என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையேடா. ஐயோ ஜானு, அது உனக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சுல, அப்போதான் அவளை முத தடவை பார்த்தேன். அது அந்த டென்ஷன்ல இருந்தோமா எல்லாரும், அதனாலதான் ஜானு நான் உங்ககிட்ட சொல்லல. மத்தபடி ஒண்ணும் இல்ல, சாரி உங்ககிட்ட மறைச்சதுக்கு. பரவாயில்லடா ஆதி. எப்படியோ நீ உன்னோட பாஸ்ட மறந்துட்டு நியூ லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அதுவும் நீயா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ற போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சுன்னு தெரியுமா? சரி சரி, அதெல்லாம் விடு. மித்ராவை முத தடவை பார்த்தேன்னு சொன்னல, ஆமா எங்கடா பார்த்த அவளை ஃபர்ஸ்ட்? ஐயோ ஜானு, என்ன எங்க அவளை முதல்ல பார்த்தேன்னு கேக்குது. என்ன சொல்றது? சரி கண்ணை மூடி யோசிப்போம், என்ன தோணுதோ அதை சொல்லிடலாம். ஜானு, ஒரு நாள் நைட்டு நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது செம்ம மழை. ரோட்ல உள்ள எல்லா மக்களுமே மழைக்காக ஒதுங்கி ஒதுங்கி ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவ்வளோ மழையில நல்லா நனைஞ்சி அவ பாட்டுக்கு அவ்வளோ ஜாலியா அந்த மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. யாருடா இந்த பொண்ணு இப்படி லூசுத்தனமா மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லைட்டா ஒரு மின்னல் வந்துச்சு ஜானு. அந்த மின்னல்ல அவளோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது. அப்பதான் ஜானு அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்.
பார்த்தோன்னே பிடிச்சதான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல ஜானு. ஆனா அவளோட முகமும் அவளோட 2 கண்களும் என் அடிமனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு ஜானு. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் மறுபடியும் நான் அவளை பொண்ணு பார்க்க போன இடத்துல பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன் ஜானு, அவ்வளோதான். டே ஆதிக்கண்ணா, இப்படிலாம் கூட நீ பேசுவியா? நீ இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குடா. எப்படியோடா நீ இப்படிலாம் பேசுறத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆதி, உனக்குள்ளாரே ஒரு காதல் மன்னன் இருக்கான் போலயே. ஜானு என்ன நக்கலா? ஐயோ டே ஆதி, அப்படிலாம் இல்லடா. நீ இந்த அளவுக்கு மித்ராவை வர்ணிப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. ஓ, இதுதான் பார்த்தோன்னே வர காதலா? ஜானு என்ன நீ மேல மேல கலாய்ச்சிட்டே இருக்க. சாச்சா, அப்படிலாம் இல்லடா. உன் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படாத நாளே இல்லடா ஆதி. ஆனா இப்போ எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லடா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ஆதி. டே ஆதி, உன் சாய்ஸ் உண்மையாவே ரொம்ப சூப்பர்டா. ஏன்னா மித்ரா அவ்வளோ அழகா இருக்கா. கடவுள் உனக்காகவே படைக்கப்பட்ட தேவதை மாதிரி இருக்கிறா. ஆதி, நீயும் மித்ராவும் ஜோடியா நின்னீங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பீங்கடா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்தவங்க மாதிரி எனக்கு தோணுதுடா. அப்படியா? ஆமாண்டா, இதை யார்கிட்ட வேணா கேளு, கண்டிப்பா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ நல்லா இருக்கு. டே ஆதி, நீ பண்ணின இந்த பெரிய குழப்பத்துக்கு இப்பதாண்டா ஒரு தீர்வே கிடைச்சிருக்கு. ஜானு என்ன சொல்ற? என்ன தீர்வு, என்ன குழப்பம் புரியலையே. அது சரி. டே ஆதி, உனக்கு பொண்ணு பார்க்க போனதே வைஷ்வ தாண்டா. நீ தான் அங்க வந்து மித்ராவை பிடிச்சிருக்குன்னு பெரிய குழப்பம் பண்ணிட்ட. அந்த சிக்கலை எப்படா தீர்க்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடவுளா பார்த்து ஒரு வழி காட்டியிருக்காண்டா. என்ன ஜானு சொல்ற? டே ஆதி, வைஷு அந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுடா. நீ என்னடானா திடீர்னு மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. எந்த குடும்பத்திலுமே மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்கடா. அதனால தான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம தானே வைஷுவை பொண்ணு கேட்டிருந்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தாண்டா நல்ல ஐடியாவாக சொன்னா. பேசாமல் நம்ம அர்ஜுனுக்கு வைஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்டா. ஹே ஜானு, சூப்பர். ஆனா அர்ஜுன் ஒத்துப்பானா ஜானு? அதுக்குண்ணா நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன்டா. அர்ஜுன் ஒத்துக்கிட்டான். அடே, இது அதுக்கு மேல ஷாக்கா இருக்கு. அப்புறம் ஜானகி மேடம், ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருக்கீங்க. பின்ன என் பேரனுங்களோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? இப்பதாண்டா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏன்னா 2 பொண்ணுங்களுமே ரொம்ப நல்ல பொண்ணுங்கடா. அதனால அவங்க 2 பேருமே உங்க 2 பேருக்கு ஏத்த ஜோடிடா. ஆனாடா ஆதி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. நம்ம பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த 2 பொண்ணுங்களும் உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும். அதெல்லாம் நினைக்கும் போதுதாண்டா பயமா இருக்கு. ஜானு, நீ தானே ஜானு அடிக்கடி சொல்லுவ நடக்கிறதுக்கு எல்லாமே நன்மைக்கு, எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குன்னு. அதனால நீ கவலையே படாத ஜானு. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நீ சொல்றதும் சரிதாண்டா ஆதி. சரிடா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீ ரொம்ப நேரம் இங்கே நிக்காதடா, ரூம்ல போய் சீக்கிரம் தூங்கு. அப்பதான் கனவுல உன்னோட ஏஞ்சல் மித்ரா வருவா. குட் நைட் ஆதி. எனது கனவுலேயுமா? அட கடவுளே, டே ஃபுல்லா தான் அவ என் கண்ணு முன்னாடி வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ தூக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறேன். ஜானு என்ன கனவுலையா வருவான்னு சொல்லிட்டு இருக்கு. கடவுளே, அப்படி மட்டும் வந்தா அவ்வளோதான். கண்டிப்பா என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. மாயக்காரி அப்படி கண்ணில் என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல. என்னடாச்சு தனியா நீ பாட்டுக்கு ஏதோ வாய்க்குள்ளாரே பேசிட்டு இருக்க? அது சரி, காதல் வந்தா தனியா பேசுவாங்கன்னு எல்லாரும் சும்மாவா சொன்னாங்க? நீ என்ஜாய் பண்ணு. சரிடா, நான் போய் தூங்குறேன்.